ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் ஏகப்பட்ட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பண்ணியிருக்காங்க, யாருக்கு வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதேபோல் ரீஃபண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் போயிருக்கு, யாருக்கெல்லாம் இன்னும் போகலை. அதை பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். ரீஃபண்ட் டீம் மெம்பர்ஸுக்கு பேமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடியும், அதை பற்றியுமே நம்ம சொல்ல போகிறோங்க. அதே போல் ப்ரொமோஷன் டீமுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதை பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். விட்ரால் சம்மந்தமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நியூ ஜாயினிங் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி இருக்கிறவங்க சேல்ஸ் அமௌண்ட், சேல்ஸ் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். சேல்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கிடையாது, 15,000 கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. எப்போ நீங்கள் சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும், எப்போ வந்து கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில விட்ரா ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் அண்ட் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைக்ரோடாஸ்க் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதை யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் டீமுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சேல்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 625 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அப்போ நீங்கள் சேல்ஸ் டீம் இருக்கீங்க, மைக்ரோடாஸ்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் வீக்குக்கு ரூ. 625 வரும். அப்போ 4 × 625 போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட ரூ. 2,500 வந்து பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க மைக்ரோடாஸ்கில் சம்பாதிக்க போகிறாங்க. ஓகேங்களா. ப்ரோ ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா மைக்ரோடாஸ்க் கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 மட்டும்தான். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீமுக்கு இன்க்ரீஸ் பண்ணல மைக்ரோடாஸ்க் ஒர்க்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ரீஃபண்ட் டீம் நான் சூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. என்னோட பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்னன்னு தெரியல. என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிடுச்சு. நான் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ரீஃபண்ட் சூஸ் பண்ணவங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில், ஓகேங்களா. கம்மிங் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த ஃபார்ம் வந்துட்ட பிறகு அது எப்படி ஃபில் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லி நான் ஏ டு செட் வீடியோ பண்ணி போடுறேன். கம்மிங் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்க போகிறாங்க. கம்மிங் வீக்கில் அது நடக்க போகுது. ஓகேங்களா. அது வந்துட்டுக்கப்புறம் உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். இன்ஃப்ளூன்சர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். என்னுடைய பிளாக் லிங்க் நான் சேஞ்ச் பண்ணணும். என்னோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட தாராளம் நீங்களே என்ன பண்ணலாம்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்க யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, நான் அந்த சேனலில் வீடியோ போட விரும்பல, நான் வேறு சேனலில் பண்ணுறேன் ப்ரோ, அது எஸ்பிஐயில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் வேறு சேனலில் வீடியோ போட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்செப்ட் பண்ணும். ஓகேங்களா. கம்மிங் வீக்கிலோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது அதாவது இப்போ கொடுக்குற சேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதா கூட இந்தமாரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு சேனலில் கூட நீங்கள் வீடியோ போட்டு இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் எஸ்பிஐயில் கொடுத்த அந்த லிங்க்கில் தான் போட வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் தாராளமாக மாற்றி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த ரீஃபண்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ கடைசியாக ரீஃபண்ட் டீம் கொடுத்தாங்க இல்லையா, கடைசியாக இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணுறோம் பண்ணிக்கிங்க. எப்போனா இந்த ப்ரொமோஷன் டீம் கண்டிஷன் வந்துச்சுல, அப்போ நான் வந்து ரீஃபண்ட் டீம் இன்னும் சூஸ் பண்ணிடுறேன் சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா. அப்போ யாரெல்லாம் ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணாங்களோ அது வரைக்கும் யாரெல்லாம் அந்த ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணாங்களோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து வந்துருச்சுங்க. ஓகேங்களா. உங்களோட ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டவுன்லோட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுங்க. எல்லாமே நம்ம வீடியோ போட்டுருக்கோம் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணிட்டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கு தெரியாமல் நான் ஐடி போட்டிருக்கோம், நான் வெளில போக முடியாது, அவங்களுக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அதில் நம்ம ஒரு ஹெல்ப் மாரி நம்ம சொல்லியிருக்கோம். அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே. அப்போ ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மு அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்படி யாராச்சும் இல்லை அப்படின்னா எனக்கு இன்னும் ஃபார்ம் வரல ப்ரோ அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணி தெரியல அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை கொண்டு போகிறேன். ஓகேங்களா. அப்போ ரீஃபண்ட் டீம் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபார்ம் வந்துருச்சு. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா ரீஃபண்ட் டீமுடைய பே அவுட், அதாவது ரீஃபண்ட் டீம் ஓகே ப்ரோ நான் ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணிட்டேன், ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன், எனக்கு எப்போ ப்ரோ அமௌண்ட் வரும் அப்படி கேட்பீங்க. ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணி ஃபார்ம் சப்மிட் பண்ணவங்களுக்கு மண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாருமே வந்துருங்க. மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்களுக்கு
நெக்ஸ்ட் விஷயம், இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து ஜாயினிங் அமௌண்ட் மட்டும் தான் வருது. எனக்கு எப்போ ஒரு வாலெட் அமௌண்ட்டுன்னு கேட்பீங்க. ஸோ இதில என்ன ஒரு விஷயம்னா, இப்போ அந்த 13 பாயிண்ட் பிளஸ் அந்த மெயில்ல ரீஃபண்ட் வாங்குனவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. திங்கட்கிழமைலருந்து கம்மிங் வீக்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் அமௌண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. யாரெல்லாம் அந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஜாயினிங் அமௌண்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ அது யாரெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில அப்லோட் பண்ணியிருக்காங்களோ, அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்குலாம் அவங்களுடைய வாலெட் அமௌண்ட், வொர்க்கிங் அமௌண்ட் வரப்போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, புரமோஷன் டீமுக்கு இந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் வந்து சில மாற்றங்கள் இருக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ற மாரி நான் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10% 20% வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 100% கிடையாது. 90% கிடையாதுங்க. அமௌண்ட் ஏதாச்சும் ஃபுல் அமௌண்ட் இப்போ விட்ரால் குடுத்துருக்காங்க இல்லையா? புரமோஷன் டீம் குடுத்துருக்காங்கல்ல விட்ரா ரிக்வெஸ்ட்டு. அது ஃபுல்லா அப்படியே மொத்தமா வர மாரி ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். நோட்டீஸ்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இப்போதைக்கு புரமோஷன் டீம் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணியாகணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் விஷயம். விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு ப்ரோ. இப்போ ஆக்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு விட்ரா ரிக்வெஸ்ட் எப்போ ப்ரோ வரும்? எப்போ தான் இப்போ குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் கிட்ட இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஒரு 60,000 பேர் இல்ல வந்து ஒரு 58,000 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? விட்ரால பொறுத்தவரைக்கும் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலா பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மெயினா அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணி ஏன்னா பேமெண்ட் போட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அந்த 7 டேஸ்ல இருக்கு இல்லையா? 7 டேஸ்ல பேமெண்ட் வர மாரி அந்த ஆப்ஷன் கேன்சல் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. ஸோ மத்தபடி வேற ஒண்ணுமே இல்லங்க. நீங்க விட்ரால் குடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பேமெண்ட் வந்துரும். ஸோ அது 50 நாள்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்துரும் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா டேட் சொல்லல. ஆனா சீக்கிரமா வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நியூ ஜாயினிங் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்பீங்க. நியூ ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 22ஆம் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மந்த் எண்ட் ஓகேங்களா? ஸோ மந்த் எண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஜான்வரி 2025ல ஜான்வரில வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகுறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க. மிகப்பெரிய ஒரு அப்டேட்ன்னு சொல்லலாம். சேல்ஸ் டீம்ல இப்ப இருக்காங்க இல்லையா? ஆக்டிவ்ல இருந்து சேல்ஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த கூப்பன் கோட் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 23,000 சொன்னாங்க. ஸோ அடுத்தது எவ்வளோ சொன்னாங்க? 15,000 சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? 17,000 சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா சூப்பரான ஒரு விஷயம் 10,000 மட்டும் தாங்க. ஓகேங்களா? நீங்க சேல்ஸ் டீம் இருக்கீங்கன்னா, நீங்க கூப்பன் கோட் வாங்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோனா 10,000 மட்டும் தான். இது 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 13,000 அமௌண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்ப ரூ. 10,000 குடுத்து நீங்க கூப்பன் கோட் வாங்க போறீங்க. அடுத்த 3 மாசத்துல ரூ. 13,000 உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க விட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்ததுலருந்து வந்து அத பண்ணலாம். அதேபோல விட்ரா ரிக்வெஸ்ட் அமௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? அது உங்களுக்கு வந்துட்ட பிறகு நீங்க தாராளமா அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணலாம். கூப்பன் கோடுக்கு. வராத பட்சத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேணாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க யாருமே வந்து பயப்பட வேண்டாம். அதேபோல உங்களுக்கு விட்ரா ரிக்வெஸ்ட் அமௌண்ட் வந்து 10லேருந்து 15 நாளுக்குள்ள நீங்க வந்து இது பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள பண்ணா தான் உங்களோட ஐடி ஆக்டிவேஷன்ல இருக்கும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேஷன் பண்ற மாரி ஒரு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்க அமௌண்ட் வந்ததுலேருந்து 10 15 நாளுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோட் வாங்கிடணும். ரூ. 10,000 குடுத்து அந்த கூப்பன் கோட் வாங்கினா அடுத்த 3 மாசத்துல உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 13,000 உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துரும். ஓகேங்களா? அதேபோல இப்ப விட்ரா ரிக்வெஸ்ட் வந்து இப்ப நெறைய பேர் வாங்கிட்டாங்க இல்லையா? சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க. அவங்க எப்போனா, கம்மிங் வீக்ல அவங்க ஒரு டேட் சொல்லப் போறாங்க. அந்த டேட்ல இருந்து ஒரு டேட் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் ரூ. 10,000 குடுத்து அந்த கூப்பன் கோட வாங்கிடணும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே இன்ஃபர்மேஷனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டா ஒரு அப்டேட் என்னன்னா, ரூ. 100 விட்ரா ரிக்வெஸ்ட்லாம் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ரூ. 100 விட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்தவங்களுக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்டின்னா, ஆ நெறைய பேருக்கு ரூ. 1 ரிக்வெஸ்ட் குடுத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 80 பைசாலாம் போயிருக்கு. 20 டிடக்ஷன்லாம் போக. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஓகே. அதே பேர் ரூ. 100 நெறைய பேர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க வாலெட்ல திரும்பி ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆக்டிவா மெம்பரா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க விட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்து எடுத்துக்கலாம். இல்லன்னா கடைசியா வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100 இன்ட்டு ஒரு 10,000 பேரு சாரி 10,000 பேர் குடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 500 பேர் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ மெம்பர்ஸ் அதிகமாகுறாங்க இல்லையா? ஸோ அது இந்த மெம்பர்ஸ் எடுத்து நம்ம வேற என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால ரூ. 100 நீங்கக்குள்ள விட்ராஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்க விட்ரா ரிக்வெஸ்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் இதுதாங்க மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்றேங்க. ஸோ இத தவிர வேற ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புரியலனா கூட நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்டா சொல்றேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்லாம் சொல்றேன் பாருங்க. சேல்ஸ் டீமுக்கு ரூ. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வாங்குனவங்க விட்ரா ரிக்வெஸ்ட் குடுத்து வாங்குனவங்க ஒரு டேட் சொல்லப் போறாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீ வாங்கிடணும்.
வாங்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்துட்ட பிறகு 10 டூ 15 நாளுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். அமௌண்ட் வாங்கிட்ட பிறகு 10 டூ 15 நாளுக்குள்ள பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மைக்ரோடாஸ்க் சேல்ஸ் டீமுக்கு அமௌண்ட் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பெர் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 625 வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. புரமோஷன் டீமுக்கு இன்கிரீஸ் வந்து பண்ணல. அதேபோல ரீஃபண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. நீங்க எல்லாருமே ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணி அதாவது டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் பொறுத்தவரைக்கும் அவங்க டேட் சொல்ல ஆனா சீக்கிரமா வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரமோஷன் டீம் கண்டிஷன்ஸ பொறுத்தவரைக்கும் கம்மிங் வீக்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மத்த நியூ ஜாயினிங் இந்த மந்த் எண்டு இல்ல அடுத்த மாசம் உங்களுக்கு நியூ ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க முக்கியமான அப்டேட். வேற எதுவுமே இல்ல. ஸோ இது தவிர வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அஃபிஷியல்.